ஹாய் அம்மா குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்தக்கறி எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு தெரியாது. வில்லேஜில் இருக்கவங்க இப்போவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நத்தை அப்படிங்கிறது அதுவும் ஒரு மீன் வகை சார்ந்தது தாங்க. ஸோ வில்லேஜில் இருக்கவங்க இப்போவும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களில் வீடியோ பார்க்குற எத்தனை பேர் சாப்பிடுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அதை செய்ய போகிறேன். நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன், பட் இப்போ தான் அதை வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ எப்படி வருதுன்னு தெரியல. இந்த நத்தை எப்படி இருக்கும் அப்படின்னா காமிக்கிறவாங்க. ஸோ இதுதாங்க நத்தை. எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நம்ம சின்ன வயசுலலாம் பாம்புக்கு தண்ணி எடுத்துன்னு போகிற ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சு விளையாடுவோம் இல்லையா? இந்த நத்தை வந்து பாம்புக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகுதுரா அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் விளையாடுவோம். ஸோ அதே மாதிரி இப்படி இருக்கும். சங்கு மாதிரி இருக்குங்க. ஓகே, அப்படி வச்சுக்கோங்களேன். சங்கு மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே தான் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அந்த மீன் வகை அப்படிங்கிறது உள்ளே இருக்கும். அதுக்கு மேலே ஒரு ஓடு இருக்கும். அந்த உள்ளே இருக்கிற அந்த மீனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த ஓடு தாங்க. ஸோ இது வந்து தண்ணிக்குள்ளே மீன் மாதிரி வந்து என்ன சொல்கிறது, மிதக்க தெரியாது. மீன் மாதிரி இப்படி இப்படி ஊர்ந்து போகும் இல்லையா? அப்படி வந்து நீச்சல் பண்ண தெரியாது மீன் மாதிரி. இது தண்ணிக்குள்ளே மட்டுமே, அடியில் மட்டுமே இருக்கும். பறக்க தெரியாது இதுக்கு. ஓகேங்களா? மீன் மாதிரி ரெக்கெல்லாம் இது கிடையாது. ஸோ இது ஊர்ந்து போகும் நத்தை. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தான் இப்போ நாம் சமைக்க போகிறோம். இது நிறைய நோய்க்கு மருந்து. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? உப்பு போட்டு அடுத்தது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். அதிகமாக இதுக்குள்ளே நிறைய தண்ணி இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஓட்டுக்குள்ளே நிறைய தண்ணி இருக்கும். நத்தை வந்து ஓட்டுக்குள்ளே தண்ணியை சேவிச்சு வச்சு அதுக்குள்ளே இருந்துகிட்ருக்கும். ஸோ இந்த நத்தை வந்து தண்ணியே இல்லாமல் கூட மேக்ஸிமம் 1 வீக் வரைக்கும் உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நம்ம பார்த்தது கிடையாது. பட் வந்து அவங்க சொல்கிறாங்க, நம்ம நத்தை வாங்குவோம் இல்லையா, அவங்க சொல்கிறாங்க இது வாட்டரே இல்லாமல் கூட 1 வீக் வரைக்கும் உயிர் வாழும் அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியை வச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இதை என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. மேக்ஸிமம் இங்கே கிடைக்கிறதில்ல. இதை எப்படியோ கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டார். நம்ம மீன் பிடிக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொல்லி வச்சு அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ இது கிடச்சிருக்கு. வெறும் உப்பு மட்டும் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதிகமாக வேக வச்சா குழன்னு ஆகிடும். ஸோ 2 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். வாங்க. இப்போ நான் வந்து மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு குக்கரை அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வைக்கிறேன். ஓகே, அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து 2 விசில் வர வரைக்கும் இது வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. அது 2 விசில் நல்லா வெந்துடணும். கரெக்டாக 2 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சுக்கோங்க. ஓகே, அது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு ஹேர் கேர் ரொட்டீனாக பார்த்துட்டு வந்துடுவோம். நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு 3 மந்த்ஸாக வந்து யூடியூப்பில் நிறைய லைவ் போகிறேன். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு நிறைய தடவை என்ன சொல்கிறது, நிறைய மணி நேரம் வந்து லைவ்லேயே இருந்துகிட்ருக்கேன். நிறைய வாட்டர் கூட இப்போ எடுத்துக்க முடியறதில்ல. ஸோ அதனால் வந்து ஹீட் ஆகிருக்கு. கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலரில் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் வந்து ஹேருக்கு ஆயில் வச்சு குளிச்சு ரொம்ப நாள் ஆகுது. வீடியோ போட்டணும் அப்படிங்கிறதுக்காக எப்போவுமே ஹேர் வாஷ் மட்டும் பண்ணுறனே தவிர ஆயில் வைக்கிறது இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஹேரு கொஞ்சம் பார்த்துக்கிறது இல்லை. ஓகேங்களா? சரியாக அதுக்கு தேவையானது எதையுமே நான் கொடுக்கறதில்ல. ஸோ இன்றைக்கி வந்து தலைக்கு வந்து நாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போகிறோம். ஒரு நல்ல ஜென்டல் மசாஜ் கொடுத்து நிறைய ஆயில் ப்ரிப்ரேஷன் பண்ணி அதை தலைக்கு வச்சு இன்றைக்கி குளிக்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி நான் வந்து ஹேர் ப்ரிப்ரேஷன் பண்ணி என்னோட ஹேருக்கு ஆயில் மசாஜ் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. ஸோ போலாமா? அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இதுதான் ஹேர் ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான திங்ஸு. ஆலிவ் ஆயில், இது நல்லெண்ணெய், இது வந்து பாதாம் ஆயில். ஓகே, அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் வச்சு எப்படி ஆயிலில் ப்ரிப்ரேஷன் செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா கருவேப்பிலை, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பாதாம் ஆயில். ஆல்ரெடி நான் நிறைய யூஸ் பண்ணுறேங்க. பாதாம் ஆயில் காலி ஆகிடுச்சு பாருங்கள், தெரியும் நினைக்கிறேன், கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பாதாம் ஆயிலை சேர்த்துக்க போகிறோம். ஓகே, நான் ரொம்ப நாளாகவே வந்து ஸ்கின்காக இருக்கட்டும் ஹேருக்காக இருக்கட்டும் பாதாம் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ காலி ஆகிடுச்சு, லாஸ்ட்டு தீந்து போச்சு. ஓகே, இருந்தது எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கிட்டேன். ஓகேங்களா?
அதுக்கடுத்து ஆலிவ் ஆயில். ஓகே, இதை வந்து தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களோட ஹேருக்கு எந்தளவு நீங்கள் மசாஜ் பண்ணுறதுக்கு ஆயில் வேணுமோ அந்தளவுக்கு ஆயில் ப்ரிப்ரேஷன் பண்ணுவீங்க இல்லையா, எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இது நல்லெண்ணெய். ஓகேங்களா? ஓகே, இப்போது இதையும் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும். ஸோ கண்ணுக்காக இருக்கட்டும், ஹேருக்காக இருக்கட்டும், நல்லெண்ணெய் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஆயில். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதை நாம் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க, இப்போ நாம் இதை அடுப்பில் வச்சு பாயில் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஓகே, அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ மிதமான சூட்டில் இது பாயில் ஆகணும். ஓகேங்களா? இந்த ஆயில் வந்து உள்ளே இருக்கிற கருவேப்பிலை வந்து அதோட சாறு எல்லாத்தையும் ஆயிலில் இறக்குற அளவுக்கு நாம் பாயில் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ஒரு பக்கம் நாம் வச்சுருக்கிற நத்தை வெந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து அந்த ஆயிலை பாயில் பண்ணி எடுத்துப்போம். அதுக்குள்ளே டீ சாப்பிடலாம். காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. ஸோ பசிக்குது, ஒரு டீ குடிச்சிருவோமா? ஓகே, ஸோ ஆயில் பாயில் ஆகிறதுக்குள்ளே ஒரு டீயை போட்டு குடிச்சிருவோம். ஆயில் வந்து இப்போது கொதிச்சிட்ருக்கு. வாங்க பார்ப்போம். இப்போ ஆயில் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு, பார்த்தீங்களா? ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆக பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கருவேப்பிலை வந்து தீஞ்சு போயிடும். ஓகேங்களா? சீக்கிரமாக கருகி போயிடும். அதனால் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு இந்த ஆயிலை ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஒரு மாதிரி க்ரீன் கலரில் மாற ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தா தெரியுது இல்லையா உங்களுக்கு? ஸோ ஆயில் வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலரில், லைட் க்ரீன் கலரில் தெரியுதா? லைட் க்ரீன் கலரில் மாற ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே, கருவேப்பிலை வந்து இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம ஆற விடுவோம். ஓகேங்களா? அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. பண்ணிடுங்க. இந்த ஆயிலை இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. கருவேப்பிலை இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். ஸோ இப்போ நாம் இதை கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். ஆயில் வந்து சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 5 பல் எடுத்துக்கோங்க. இது சின்னதாக கட் பண்ணி ஆயிலில் சேர்த்துக்கோங்க. ஸோ ஆயிலில் இப்போ தான் நம்ம இறக்கியிருக்கோம். சூடாக தான் இருக்குது. இப்போ ஆனியனை அதுக்குள்ளே சேர்த்துப்போம். இந்த மிதமான சூட்லேயே வந்து ஆனியனு வெந்துடும். ஓகேங்களா? அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். டீ ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே சாப்பிட்டு வந்துடலாம். நத்தை வந்து ஒரு விசில் வந்துருச்சு. இன்னொரு விசில் தான் வரணும். வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ ஆயில் வந்து இப்போ ஒரு மாதிரி மிதமான சூட்டில் இருக்குது. கை வச்சா பொறுக்கக்கூடிய அளவுக்கு சூட்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நாம் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சுக்கோங்க. இதில் ஆயிலை சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து ஒரு மாதிரி நல்லா க்ரீன் கலரில் மாறி இருக்கு பாருங்கள். ஓகே, வடிகட்டி எடுத்தாச்சு. ஸோ நமக்கு
ஆயில் கிடச்சிருக்கு. அந்த கருவேப்பிலையில் இருந்த சாறு எல்லாமே நல்லா வந்து ஆயிலில் ஊறியிருக்கு. ஸோ ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது ஆயிலு. ஸோ இப்போ மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. குக்கர் வந்து 2 விசில் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இது அப்படியே ஆறட்டும். நம்ம இப்போ ஆயில் மசாஜை பண்ண போகலாம். ஸோ இப்போ நம்ம ஆயிலை அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? என் தலைக்கு தேவையான ஆயில் எனக்கு கிடச்சிருக்கு ஒரு நல்ல க்ரீன் கலரில். ஸோ இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹேரை நல்லா சிக்கு எடுத்துக்கணும். ஓகே, இப்படி ஒரு பெரிய பல்ஸ் இப்போ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஹேரை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. இப்படி வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு சிக்கு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்படி நம்ம பண்ணுறதுனால நம்மளோட அந்த குட்டி குட்டி ஹேர்ஸ் இருக்கும் இல்லையா, என்னோட நெத்தியோட ஓரங்களில் இங்கே பாருங்கள் ஒரு சின்ன சின்ன பப்பி ஹேர்ஸ்லாம் இருக்குது. இப்படி நம்ம மசாஜ் கொடுக்கறதுனால இந்த ஹேரெல்லாம் கூட நல்லா க்ரோத் ஆகும். ஸோ இப்போ நாம் நல்ல ஒரு ஜென்டல் மசாஜை கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நல்லா சிக்கி எடுத்தாச்சு. இப்போது இந்த முடி வந்து அப்படி இப்படி களையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு சின்ன கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகேங்களா? அடுத்தது இப்போ வந்து ஒரு சைட்லேருந்து நாம் ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? கொஞ்சமாக ஆயிலை கையில் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இந்த வடுகு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே நல்லா படுற மாதிரி ஆயிலை நல்லா வச்சு மசாஜ் பண்ணிக்கலாம் லைட்டாக. இப்போ நம்ம லேயராக எடுத்து வந்து ஆயிலை அப்ளை பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இப்போ வந்து நடுவில் வடுகு எடுத்து ஆயிலை அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா. ஸோ அடுத்து நீங்கள் இன்னொரு பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், எனக்கு ஹேர் வந்து ரொம்ப ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நான் வந்து 1 வீக் இல்லை, ஒரு மேக்ஸிமம் 1 மந்த்து இல்லைன்னா 2 மந்த்ஸுக்கு மேலேயேன்னு வச்சுக்கோங்களேன். வீடியோ வந்து கண்டினியூவாக எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்றதுனால ஆயில் வந்து என் ஹேருக்கு நான் சுத்தமாக காட்டவே இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ஹேர் வந்து ரொம்ப ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் அப்படியே இன்னொரு லேயராக எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு லேயர் எடுத்து ஹேரை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு லேயர் எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். நல்லா பண்ணுங்கள். ஓகே, ஆயில் வந்து எந்த அளவுக்கு தலைக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஹேர் வந்து நல்ல க்ரோத் இருக்கும். ஓகேங்களா? இப்படி மசாஜ் பண்ணுங்கள் நல்லா. ஓகேங்களா? இப்படி லேயராக எடுத்து நாம் ஒரு சைடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மசாஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தெரியுது பாருங்கள். ஸோ லைன் பை லைனாக ஒரு லேயராக எடுத்து இந்த ஒரு சைடு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி ஸோ நான் வந்து ஃபுல்லாக இந்த ஒன் சைடு வந்து நல்லா அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இந்த ஒன் சைடு வந்து நான் நல்லா அப்ளை பண்ணி ஆயிலை முடிச்சாச்சு. அடுத்தது இந்த சைடை வந்து அப்ளை பண்ணிப்போம். ஓகே, அதுக்கு இந்த பக்கம் வந்து இங்கே பண்ண மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி ஒரு ரிப்பை வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பக்கத்தில் அப்ளை பண்ணுவோம்.
ஓகே, இப்போ வந்து ஒரு லேயராக எடுத்துக்கோங்க. ஓகே, இப்படி எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு கூட லெஃப்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஆயில் வச்சு நல்லா ஒரு சின்ன மசாஜ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஓகேங்களா. இப்படி லேயராக எடுத்து அப்ளை பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹேர் கூட நம்மளோட ஆயிலில் மசாஜிலேருந்து தப்பிக்க முடியாது. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் ஈவனாக வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இப்படி லேயராக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, நல்ல ஒரு கொடுங்க. பாருங்கள், இங்கெல்லாம் வந்து எனக்கு குட்டி குட்டி ஹேர்ஸ் வந்து நிறைய வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கெல்லாம் கூட நான் நல்லா ஆயில் வந்து மசாஜ் கொடுக்குறேன். ஓகேங்களா, வச்சுட்டு ஸோ இந்த ஒரு சைடு ஃபுல்லாக ஆயிலை அப்ளை பண்ணி வச்சுட்டு வந்து பார்க்குறேன். ஓகே, ஸோ நான் இந்த சைடும் வந்து ஆயிலை நல்லா அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா, அடுத்தது ரிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே ஒரு ஜென்டல் மசாஜ் கொடுங்க. ஓகேங்களா, ஒரு நல்ல மசாஜ் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற மசாஜ் வந்து நம்மளோட ஹேரோட அந்த வேர்க்கால்கள் இருக்குது இல்லையா, அதை எல்லாத்தையுமே வந்து ஒரு நல்ல ஒரு மாதிரியான பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ நிறைய ஹேர் ஃபால்ஸ் வந்து இருக்கிறவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் இந்த மாதிரி ஹேர் ஆயில் வச்சு நல்லா மசாஜ் கொடுத்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு நல்ல ஹேர் பேக் போடுங்க. இதெல்லாமே யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஹேர் வந்து நல்ல க்ரோத் கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு நல்ல மசாஜ் கொடுங்க ஜென்டிலாக. நம்ம இந்த டோஃபுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த இந்த இடத்துல மட்டும் அப்படியே ஓகே 5 விரலோட இந்த இடத்தோட லாஸ்ட்டு இது இருக்கு இல்லையா, இதில் வச்சு அப்படியே நல்லா ஜென்டிலாக மசாஜ் கொடுங்க. ஓகே, மசாஜ் பண்ணும்போதே ஒரு மாதிரி தூக்கம் வந்துட்டு இருக்குங்க எனக்கு. ஓகே, அப்புறம் ஃப்ரண்ட் பக்கத்தில் நல்லா மசாஜ் கொடுங்க. அதிகமாக இங்கே தான் எல்லாருக்கும் வந்து ஹேர் ஃபால் ஆகும். இந்த பக்கம் வந்து ஹேர் ஃபால் ஆகுறது எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஃப்ரண்ட்டில் தான் நிறைய பேருக்கு வந்து சொட்டை விழுதாக இருக்கட்டும், லேடிஸ்க்காக இருக்கட்டும், ஜென்ஸ்க்காக இருக்கட்டும். ப்ளஸ் வந்து ஏன் இந்த ஃப்ரண்ட் பக்கத்தில் மட்டும் அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா, நம்ம அதிகமாக வந்து சோப்பு யூஸ் பண்ணி நிறைய டைம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். அப்படி அதிகமாக ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனால ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஆயில் வந்து ஜென்ரலாகவே நம்ம தலைக்குள்ளே வந்து ஒரு மாதிரியான ஆயில் வந்து சர்க்குலேஷன் ஆகும். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இந்த சைடில் அதிகமாக வந்து நம்ம வாஷ் பண்ணுற ஃபேஸாக இருக்கட்டும், ஃபேஸ் வாஷராக இருக்கட்டும், இந்த அதிகமாக வந்து முன்னாடி பக்கத்தில் தான் அதிகமாக வந்து படுறதா இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப ஃபேஸ் வாஷ் பண்ணி இங்கே இருக்கிற ஆயில் எல்லாமே அந்த சோப்பு மூலியமாகவே வந்து காணாமல் போயிடும். ஸோ அதனால தான் ஃப்ரண்ட்டில் எல்லாருக்குமே அதிகமாக ஹேர் ஃபாலாக இருக்கட்டும், அதிகமாக சொட்டை தலை வர்றது, அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து அதனால் நடக்கிற விஷயம்தான். ஸோ அதிகமாக மசாஜ் பண்ணும்போது இப்படி ஜென்டலாக ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா மசாஜ் கொடுங்க. ஓகேங்களா, இப்படி நீங்கள் மசாஜ் பண்ணும்போது ஒரு கையால் அப்படி முடிய இழுத்து லைட்டாக பிடிச்சிட்டு அப்புறம் இப்படி மசாஜ் கொடுங்க. ஓகேங்களா, ஓகே, இப்படி இப்படி ஒரு நல்ல மசாஜ் கொடுங்க. உங்கள் கைகளால் நல்லா வேர்க்காலில் அழுத்தம் கொடுங்க. ஓகேங்களா, தலைக்கு நல்ல ஒரு அழுத்தத்தை கொடுத்தீங்க அப்படின்னா பிளட் வந்து நல்லா சர்க்குலேஷன் பண்ணி கொடுக்கும். ஸோ
ஹேர் க்ரோத்திங்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹேரோட இந்த கடைசியில் இருக்குது இல்லையா, இங்கே வந்து ஹேர் ஆயிலை கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னு பார்த்தா, அதிகமாக அங்கே தான் வந்து நமக்கு ஹேர் ஆயிலு கிடைக்காத ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஸ்கேல்பில் வந்து அது வந்து என்ன சொல்கிறது, இயற்கையாகவே ஒரு ஆயில் வந்து சர்க்குலேட் ஆகும். பட் இந்த முடிகள்லாம் வந்து ஆயில் வந்து கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால் நீங்கள் நல்லா இந்த முடி இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஆயிலை கொடுங்க. ஓகேங்களா? இதுக்கு மட்டும் நான் நல்ல ஆயில் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, நான் பெருசாக ஹேர் வந்து லென்த்தாக வளரெல்லாம் வச்சுக்க மாட்டேங்க. நான் கட் பண்ணிவிடுவேன். எனக்கு ஹேர் மட்டும் க்ரோத் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து ஹேரை லென்த்தாக வச்சுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து ஹேரை வந்து லென்த்தாக வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இல்லை. கொஞ்சம் பிஸியாக இருந்துருவேன். ஸோ இனிமேல் வந்து ஹேரை ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கணும், நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும், ஹேரை நல்லா வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் வந்து வீக்லி ஒன்ஸ் நான் என் ஹேருக்கு என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக வீடியோவாக எடுத்து போடுறேன். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் இருக்கிற ஆயில் எல்லாத்தையுமே நான் வந்து அப்ளை பண்ணிடுறேன். ஓகேங்களா? இந்த ஸ்பூனில் இருக்கிற ஆயில் கூட வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து தேய்ச்சிக்கோங்க. ஒரு நல்ல மசாஜ் கொடுங்க. ஓகே, இப்படி இந்த மிடில் இருக்கிற ஹேருக்கு கூட நல்ல ஒரு மசாஜை கொடுங்க. ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ ஆயில் வச்சாலும் இந்த லாஸ்ட்டில் இருக்க ஹேர் மட்டும் ஒரு மாதிரி ட்ரை ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால எது வைக்கிறதுக்கும் இங்கே மட்டும் கொஞ்சம் அதிகமாக வைங்க. ஓகேங்களா? நீங்கள் பேக் போடும்போது கூட ஃப்ரண்ட்டில் இங்கே இருக்குது இல்லையா முடி, இதுக்கு தான் வந்து நீங்கள் அதிகமாக வந்து பேக் போடணும். ஸோ ஏன் அப்படின்னா, இது ரொம்ப சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிடும். ஓகேங்களா? அதனால தான். ஸோ நான் வந்து நல்லா இந்த மிடில் ஹேருக்கும் வந்து மசாஜ் கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்கள் இந்த ஃபிங்கர்ஸில் வந்து இப்படி உள்ளே போயிட்டு வெளில வர மாதிரி இப்படி பண்ணுங்கள். மேலேருந்து கீழே. ஓகே, இது இப்படி பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், நான் ஹேரை அப்ளை பண்ணும்போதே ஆயிலை அப்ளை பண்ணும்போதே ஒரு ஹேர் வந்துருச்சு. ஸோ ஹேர் ஃபால்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் இனிமேல் கண்டினியூவாக வீக்லி ஒன்ஸ் வந்து ஹேருக்கு ஆயிலு, ஹேர் பேக்கு இது எல்லாத்தையுமே ப்ரிப்ரேஷன் பண்ணி அப்ளை பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹேர் க்ரோத்திங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஓகே, எல்லாம் மசாஜ் கொடுத்தாச்சு. இப்போ நாம் எல்லா முடியும் எடுத்து அப்படியே ஒரு கொண்ட மாதிரி போட்டுக்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா, தெரியுது இல்லையா, குட்டி குட்டி பப்பி ஹேர்ஸு. இது எல்லாம் கூட நீங்கள் நல்ல மசாஜ் கொடுத்து ஆயிலு எவ்வளோக்கு ஆயிலை வைக்கிறீங்களோ ஹேருக்கு அவ்வளோ சீக்கிரமாக க்ரோத் ஆகும். ஸோ வீக்லி ஒன்ஸ் தயவு செஞ்சு ஹேர் ஆயிலை நல்லா இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணி சோம்பேறித்தனம்லாம் இல்லாமல் உங்களோட ஹேரை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஸோ நானும் சோம்பேறித்தனம் அப்படின்றது இல்லாமல் எனக்கு டைம் இல்லை அவ்வளோவா பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இனிமேல் டைம் எடுத்து வீக்லி ஒன்ஸ் என் ஹேரை வந்து நான் ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேலே தூக்கி
ஹேரை ஒரு கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் இதை ஒரு கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். 1 ஹவர் வந்து இந்த ஆயில் வந்து அப்படியே ஊறணும் தலையில். ஓகேங்களா? 1 ஹவர் கழித்து நல்ல ஒரு மைல்டான ஷாம்பு, அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷ்னர். ஓகேங்களா? ஒரு கண்டிஷ்னர், ஒரு சீரம், இது எல்லாத்தையும் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கண்டிஷ்னர் கொடுங்க. கண்டிஷ்னர் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் சீரம் கொடுங்க. சீரம் கொடுத்து ஒரு மாதிரி பெரிய பல்லு சீப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து சிக்க எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் கொண்டை போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் 1 ஹவருக்கு அப்புறம் நான் குளிச்சுட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நத்தை வந்து வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு. ஓகேங்களா? வெந்துருச்சு. இப்போ இதை நாம் க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக வெந்ததுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த ஓடு எல்லாமே செப்பரேட்டாக வந்துருச்சு. பார்த்தீங்களா? மேலே இருக்கு இல்லையா, அந்த ஓடு செப்பரேட்டாக வந்துருச்சு. இப்போ அது உள்ளுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலரில், இந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம சாப்பிடக்கூடிய நத்தை. இப்போ இதை நாம் எல்லாத்தையுமே எடுக்கணும், ஒவ்வொன்றா எடுத்துக்கணும். இதை எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். இதை மொத்தமே நான் எடுத்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ அந்த நத்தை எல்லாத்தையும் நாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நத்தை வந்து எப்படி வெந்ததுக்கு அப்புறம் இருக்குன்னா இப்படி இருக்குங்க. இது உள்ள நாக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதான் மீன் மாதிரி, ஐ மீன் நத்தை சாப்பிட போகிறது. ஓகேங்களா? அதை நாம் இந்த மாதிரி ஒரு கத்தியோ இல்லை குச்சோ வச்சு உள்ளிருந்து எடுத்துக்கணும். ஸோ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இப்படி. ஓகே, இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே உள்ளே இருக்கு இல்லையா நத்தை, அதை வந்து இப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அது அப்படியே வெளில வந்துடும். இதை வருது பாருங்கள். ஓகே, இப்படி, சாரி வழுகுது, இப்படி இழுத்துடணும். ஓகேங்களா? இது வந்துருச்சு. இப்படி இருக்கும். இதுதான் நம்ம சாப்பிட்றது. ஸோ எல்லா நத்தையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரு வழியாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. இப்படி இருக்குது நத்தை பாருங்கள். ஓகே, எல்லாமே எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ பார்த்து பொறுமையாக செய்யுங்க. இப்படி இருக்கும். சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இதை நாம் வந்து நாட்டு எப்படி சொல்கிறது, கிராமத்து முறையில் எப்படியெல்லாம் இதை வந்து செய்வாங்க அப்படின்றத செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருளாக என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வெங்காயம் வந்து பொடுசாக கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், தேவைப்படுற அளவுக்கு சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் 2 டொமேட்டோ எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓகேங்களா எடுத்திருக்கேன். அடுத்தது நத்தை. இப்போ வந்து இதை எப்படி தாளிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுப்பில் கடாய் வச்சாச்சு. அடுத்தது அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதான் என்னப்பா, அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஓகே, அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ தேவையான அளவுக்கு நாம் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஓகேவா? நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கடுகுளுத்தம் பருப்பு, கூடவே கொஞ்சமாக சோம்பு. ஓகேங்களா? சோம்பு சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. இப்போ அது பொரியணும். ஓகே, கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ கடுகெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கடுகு தீஞ்சு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஆனியன் வந்து இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. அது ஆல்ரெடி குட்டியாக தான் இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிரேவி வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா வதங்கட்டும்.
ஸோ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே ஒரு நல்ல ஃப்ளேவர் வருது. ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்க போகிறீங்க. நான் வந்து 2 தக்காளி போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வேக விடுங்க. ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி டொமேட்டோவும் ஆனியனும் நல்லா வதங்கணுங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடணும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. ஓகே, வதங்கட்டும். இப்போ சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த பதத்தில் நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நத்தையை சேர்த்துக்க போகிறோம். ஓகேங்களா? நத்தையை சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள். ஓகே, இப்போ வந்து நல்லா வதக்குங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நத்தை. ஓகே, இது வந்து நல்லா வதங்கணும். சரிங்களா? அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கிராமத்து ஸ்டைல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா சேம் இதே மெத்தட் தான். அவங்க என்னாலும் சட்டியில் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் சட்டி இல்லை, அதனால நான் கடாயில் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் சட்டி இருக்குது, மீன் குழம்பு செய்கிற சட்டிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயும் சமைக்கலாம். நம்ம வீட்டில் மீன் குழம்பு சட்டி இருந்தது, அதில் தான் அதிகமாக நாம் நான்வெஜ்ஜு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு அதெல்லாம் அதில் தான் செய்வோம். ஸோ அது உடஞ்சி போச்சுங்க, வாங்கணும். அதனால தான் நான் கடாயில் செஞ்சிட்ருக்கேன். ஓகேங்களா? நல்லா வதக்குங்க. இப்போ ஒரு மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இதோட கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும் தேவையான அளவுக்கு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி கடாயில் சமைக்கும்போது கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் நல்லா கிண்டுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து மல்லித்தூள் வந்து மிளகாத்தூள்லையே சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ அதனால் மல்லித்தூள் மிளகாத்தூள் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? நீங்கள் மிளகாத்தூள் செப்பரேட்டாக அரைச்சி வச்சுட்டு மல்லித்தூள் செப்பரேட்டாக போடுற மாதிரி இருந்தால் ஒரு 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ, நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், இல்லையா? இது அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும்.
ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஆல்ரெடி வந்து குக்கரில் வேக வச்சுருந்தீங்க இல்லையா, 2 விசில் வச்சிங்களே குக்கரில், அதுக்கப்புறம் ஏன் வேக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் குக்கரில் வச்சது வந்து அந்த ஓட்டுக்குள்ளேருந்து நத்தையை வெளியில் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் வேக வச்சோம். ஸோ அது சரியாக வெந்திருக்காது. இப்போ நாம் எல்லாத்தையும் கிரேவியாக ரெடி பண்ணி இப்போ தாளித்து இன்னும் கொஞ்சம் நத்தையை வேக வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கிரேவி எல்லாமே டொமேட்டோ ஆனியன் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. எதுவுமே செப்பரேட்டாக தெரியல. ஓகேங்களா? இப்போ நாம் 1 கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கணும். ஓகே, நான் ஒரு 1/4 kg போல் எடுத்திருக்கேன் நத்தை. ஓகேங்களா? அதுக்கு 1 கிளாஸ் வாட்டர் ஊற்றுறேன். ஒரு வேளை உங்களுக்கு அதிகமாக இருந்தால் அதிகமாக ஊற்றுங்க. ஸோ அதனால் நான் வந்து 1 கிளாஸ் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 1/2 kg போல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 டம்ளர் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது நல்லா வந்து கொதிக்கணும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே, நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ நான் ஒரு பிளேட்டு மூடிட்டேன். ஓகேங்களா? நல்லா கொதி வரட்ட அப்புறம் பார்ப்போம். ஸோ கொதிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வாவ், தண்ணி எல்லாமே வந்து சுண்டி வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, சூப்பராக கொதிச்சிருக்கு இல்லையா? நமக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வரணும். ஓகேங்களா? ஒரு மாதிரி கிரேவியாக இருக்கணும், ஃப்ரை மாதிரி. ஓகே, லைட்டாக வாட்டர் இருக்கணும், நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும். ஓகேங்களா? ரைஸில் போட்டு கலந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இது வேகட்டும். ஓகேங்களா? அப்பப்போ மூடி திறந்து இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ வேகிறதுக்குள்ளே நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? இது அப்படியே பிளேட் போட்டு மூடிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வாவ், இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆகிருக்கு இல்லையா? பாருங்கள், நல்ல திக்கான கிரேவி ஆகிருக்கு. ரைஸில் போட்டு நம்ம பெனஞ்சு சாப்பிடும்போது வாவ்னு சொல்கிற மாதிரி இருக்கும், சூப்பராக. ஓகே, இப்போ நாம் மிளகுத்தூள் ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு நான் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூளை சேர்த்துக்கோங்க. சரிங்களா? சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி கலரில் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கு இல்லையா? நைஸ். ஓகே, இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே சுண்ட விடுவோம். ஸோ சுத்தமாகவே தண்ணி எல்லாமே வற்றி கிரேவி வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, தண்ணி எல்லாமே சுத்தமாக வற்றிடுச்சு. ஓகேங்களா? இப்படி ஒரு பதத்துக்கு வந்திருக்குங்க நம்மளோட நத்தை கறி. ஓகேங்களா? இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்காக மேலே வந்து கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம். ஓகேங்களா? எப்படி இருக்குது பாருங்கள் நம்மளோட நத்தை கிரேவி. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும். ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து சுட சுட ரைஸ் வடிச்சிருக்கேன், ஒயிட் ரைஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம கிரேவியை ரைஸோடு சேர்த்து சாப்பிட போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஓகே, சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? ஸோ டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேங்க. நாக்கில் எச்சி ஊறுதுங்க. ஓகே,
சூப்பராக இருக்குது, வேறு லெவல் போங்க. சூப்பர் சூப்பர், வாவ், செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த பெப்பரு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நம்ம கரெக்டான அளவுக்கு போட்டிருக்கோம். ஸோ சூப்பராக இருக்கு. இன்னைக்கு மொத்தத்தில் ஒரு பிடிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் வந்து சாப்பாடை கண்டினியூ பண்ண போகிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.